ஐயா வணக்கம். வீட்டில் என்னையா பார்க்க முடியல. செல்போன் வாங்க போயிருந்தேன். விலை உயர்ந்த ஃபோன். பழைய செல்போனை மாற்றி வாங்கினேன். ஐயா, ஆதார் கார்டு, பேங்க் தகவல், குடும்பம், தனிப்பட்ட தகவல், வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் தெரியாத நபர்களுக்கு கொடுப்பீர்களா? யாருன்னே தெரியாதவர்களுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? கோவப்பட்டு சொல்கிறீங்க. ஃபோன், லேப்டாப், கேமரா, பில் அடிக்கும் மிஷின், ஏடிஎம் எல்லாமே நாட்கள் வருடங்கள் கடந்தால் ரிப்பேர் ஆகும். ஆனால் அதன் பின் எல்லாவற்றையும் குறைந்த விலையில் வாங்கி நம் தகவலை நாமே விலைக்கு நமக்கு தெரியாமலே விலை போகிறோம். இலவசம், ஆஃபர் என்று மனதளவில் அடிமையாகி வசப்படுகிறோம். தொழில்நுட்பத்தில் ஹேக்கர்கள் அனுமதி இல்லாமலே நுழைந்து தகவலை திருடவும் சேதப்படுத்தவும் கண்காணிக்கவும் செய்கிறார்கள். தனிப்பட்ட தகவல்களை எடுத்து மிரட்டல், மோசடி, பண இழப்பு. நாம் பயன்படுத்தியதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏடிஎம், பணம் எடுக்கிறோம், கடைகளில் பில் போட மிஷின் மேல் கேமராக்கள், பணவர்த்தனை செய்யும் பொழுது நம் நம்பரை சேர்த்து படம் பிடிக்கிறதா? மூன்றாவது கண். எல்லோரும் நல்லவர்களாக இருக்கும் வரை தனிப்பட்ட தகவல் பாதுகாக்கப்படும். ஏஐ தொழில்நுட்பத்தில் போட்டோக்களை நினைக்காத அளவுக்கு மாற்றுகிறார்கள். நாம் பயன்படுத்தும் மின்சாதன தகவல் சேகரிக்கும் பொருட்கள் பழுதானால் மென்பொருள் வழியாக தொழில்நுட்ப ரீதியில் தகவலை அளித்து இருந்தாலும் எடுக்க முடியும். இணையம் மற்றும் கணினி இணைப்புகள் உள்ளவர்கள் தொழில்நுட்ப ரீதியில் எளிதில் இலக்கு செய்ய வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்பொழுது பாதுகாப்பு முறைகள், சட்டங்கள் கடுமையாக உள்ளதால் சாத்தியங்கள் குறைக்கப்படுகின்றன. உலகில் வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. பேராசை, பணத்திற்காக மனம் மாறாமல் பிறர் வாழ்க்கையை பாதிக்காமல் நடப்பவர்கள் அனைவரும் நல்லவர்கள். மகிழ்ச்சியில் இருக்கிறேன். நன்றி.